அம்மி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. இயர்லி சாரி. எப்பவுமே சாரி கேட்குறதா, நீங்களும் மன்னிச்சு விடுறது தான் அப்படின்னு இருக்கீங்க. பட் இந்த டைம் ரொம்ப பெரிய பிரேக். நானும் ஆக்சுவலாக எனக்கு ஒன்று ஸ்பேஸ் கிடைக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்ணலான்னா அந்த ஸ்பேஸ் எனக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் பிஸியாகவே போயிடுச்சு. ஸோ அதனால தான் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வாய்ஸ் வேறு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. கோல் சரியாகும்னு பார்த்தேன், இது சரியாகிற மாதிரி இல்லை. ரொம்பவும் உங்களை வெயிட் பண்ணவும் வைக்க முடியாது. அது ஒரு மெயின் ரீசன். ஓகே, நீங்கள் இந்த வாய்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், என்னோடய வாய்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா டைம் கிடைக்கிற டைமில் தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். இதனால் பர்ஃபெக்டாக டைம் பார்த்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. பெண்டிங்லாம் நிறைய வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும். நான் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக போட பார்க்குறேன். அண்ட் இன்றைக்கி நான் என்ன போடுறேனோ அதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணால் ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வேணும், நான் போடுறேன் ஷுவராக நான் போடுறேன். ஏன்னா சாரி, நான் போடுறேன். ஓகே, சரி வாங்கண்ணா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் ஸ்டாப் பண்ண மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போண்ணா. ஸோ பிரைட் ஜகுக்கும் தேங்கம் இருக்கிற இடத்துக்கு ஃபைல் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். டேய், அந்த ஃபைல் நான் அப்போவே சொன்னனே, பிச்சை மவனே, என்னத்தடா நோட்டிகிட்டு இருந்தேன்? ஏய், அதான் பிரைட்டை பார்க்குறேன்னால பார்த்துப்பா விடு. ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன். பிரைட், நீ அவங்க என்னன்னு பார்த்துக்க, சரியா? நான் வரேன். டேய் பிச்சை மவனே, நில்றா. வைராண்டி ஆட்டிகிட்டே போயிடுவான். பிரைட் ஆல்ரெடி சொன்னதான், அவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த டைம் சாம் வரவே கூடாது. சரிண்ணா, பார்த்துக்கலாண்ணா, விடுங்கண்ணா. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக இந்த டைம் சாம் வரமாட்டாங்க. ஸோ இப்போ பிரைட் கிட்ட தான் தேங்க் எல்லாமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தேங்க் தான், பிரைட் என்னோடய காரில் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது பாரு, அதெல்லாம் எடுத்துக்கோன்னு. ஆக்சுவலாக ஜாய்க்காக வாங்கினது. அண்ணா எதுக்குண்ணா? எடுத்துக்கோடா, எடுத்துகிட்டு போ, சரியா? நல்ல பொண்ணு. சரிங்கண்ணா. டேய், புதுசாக கல்யாணம் ஆனவனே பார்த்துடா, கொஞ்சம் வேலையிலையும் ஃபோக்கஸ் பண்ணு. சும்மா பொண்டாட்டி சுற்றிட்டு இருக்காத. ஐயோ இல்லைண்ணா, அது சரி போ. ஸோ பிரைட்டும் அங்கே இருக்க ட்ரெஸ்லாம் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். பார்த்தா அவ்வளோ ட்ரெஸ். என்ன இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. சரி, அதுக்கப்புறம் ஏன்னா வேணான்னு சொன்னால் திட்டுவார். எதுக்கு வேண்டாம், இருக்கட்டும். ஸோ பிரைட் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கான். அப்போ கரெக்டாக மார்க் ஒருத்தன் வரான். என்ன பிரைட், சந்தோஷமாக எடுத்து வைக்கிற போல்? ஏன்டா, உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா, இது கூட உனக்கு தெரியலையா? அவனுக்கு பொண்டாட்டி மேலே ஆசை வந்துருச்சு. என்ன சொன்ன? டே இருடா, என்ன கழுத்தை பிடிச்சி சாவடிக்க பார்க்குறியா? முட்டா பயலே, எனக்கு அப்படி தான் தோணுது. உனக்கு எப்போ தோணுன்னு தெரில. பாரு, உனக்கே தெரியும். சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். இப்போல்லாம் என்னன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் ஜாய்க்காக இங்கேருந்து போகுதுல்ல, அதனால தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நீ வேற அவனுங்க 2 பேருக்கும் அல்லக்கையாக இருக்க. உன்னை வச்சு உன் பொண்டாட்டி அவங்ககிட்டேருந்து டே இருடா, ஏன்டா இப்படி சொல்கிற? விடு பார்த்துக்கலாம், விடு. நான் ஒன்று நம்ப சொல்லலை, நீயே கொஞ்சம் நாள் நோட் பண்ணி நம்பு, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸோ பிரைட் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தயாங்க மட்டும் தூரத்துலேருந்து பார்த்துட்ருப்பான். ஸோ தயாங், பிரைட் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டியா? சரிடா, நீ போ, அவளுக்கு போய் இப்போயே காட்டு போ. இல்லைண்ணா, அப்புறம் போடா, இப்போ போய் காட்டு போ. என்ன அவன் சொல்கிற மாதிரி இவருக்கு என் பொண்டாட்டி மேலே ஏதாவது ஆசை இருக்குமா என்ன? சரி, ஆல்ரெடி இவருக்கு தான் ஜோ மேம் இருக்காங்களே, தேவையில்லாமல் எதாவது யோசிக்கிறடா பிரைட், வேண்டாம். ஸோ பிரைட்டும் நார்மலாக வீட்டுக்கு போயிருப்பான். ஜாய் ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுருப்பான். என்ன இவ்வளோ பேக்ஸ்?
அதுவாடி தயங்கண்ணா எல்லாமே உனக்காக எடுத்து கொடுத்தாரு. நீ இதெல்லாமே உன்னோட அரேஞ்ச் பண்ணுற இடத்துல போய் அரேஞ்ச் பண்ணி போயிட, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை இல்லை பிரைட், நீ எங்கே வைங்க, வாங்க ஃபஸ்ட்டு. என்னடி? அட வாங்க வாங்க பிரைட். என்னடி பொண்ணாடி, வந்தோடனே இப்படி டார்ச்சர் பண்ணுற, இப்பெல்லாம் பண்ண மாட்டேடி. வந்தோடனே பிச்சுக்கு பிச்சுக்கு நான் கொடுத்துட்டேன். என்னங்க ஏதாவது சாப்பிட்றீங்களாங்க? அத்தி என்னென்ன பாருங்க, வாங்க. என்னடி இது? என்ன புதுசாக டிவிலாம்? இன்னைக்கு மார்க்கெட் போகணுண்ணா. அங்கே இப்போ புதுசாக ஒரு பெரிய கடை மாதிரி திறந்துருக்காங்களே, அங்கே சும்மா வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த வழியாக தயாங் சார் போனார். அவர் தான் டிவியெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடும்மா நீ போ அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. இல்லை வேணாம் வேணான்னு சொல்கிறதுக்குள்ளே காரில் ஏறி போயிட்டாரு. அதான் வந்துன்னு உங்ககிட்ட காட்டலான்னு இருந்தேன். வேற என்ன சொன்னாங்க? வேற என்னடி சொன்னாங்க? என்னாச்சு? வேற என்னடி சொன்னாங்க? எதுவுமே சொல்லலையே. உங்களை கூப்பிட்ட குடனுக்கு வரக்கூடாதுன்னு ஜங்குக்கா நான் சொல்லணும்னா தான் நான் கூப்பிட்ட வரல. நான் வேணாம் தான். ஸோ பிளைட்க்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஜாயை கத்திட்டோன்னு அவனுக்கு தெரியுது. டக்குன்னு ஜாயை கட்டி பிடிச்சிட்டு, சாரி பொண்டாட்டி, சாரி, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். இதுக்கப்புறம் நீ அவனை பார்த்தா பேசுகிறவள வச்சுக்காத, கீழே குஞ்சிட்டே போயிட்டேன், சரியா? நான் அப்படி தானேங்க இருந்தேன். நீங்கள் தானே பேச சொன்னீங்க. இப்போது இல்லை இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம், சரியா? புரியுதா? சரி சரி. பொண்டாட்டி, சரி அதை விட உனக்கே தெரியும்ல, நான் உன்னை பாரிஸ் கூப்பிட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசைன்னு. அது எல்லாமே அதான் அங்கே நான் ரெடி பண்ணுறேன்னு சொன்னார். நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் என்ன போகலாமே? இல்லை வேணாம். சரி போக வேண்டாம். சரி. ஐயோ இங்கே பாருடி. பூச்சி இங்கே பாரு. சாரிடி. எனக்கு நான் காசு எடுத்து வச்சு உன்னை கூப்பிட்டு போகணும். இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் போயிடலாம், நீயும் நானும், சரியா? அப்போது 1.5 வருஷத்துக்கு பேபி பிளானிங் இல்லையா? ஏங்க எனக்கு அதெல்லாம் வேணும்னு உங்ககிட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேனே, ஏன் இன்னும் தள்ளி போடுறீங்க? ஐயோ அது இல்லடி. ஃபர்ஸ்ட் நான் உன்னை பார்க்குறேன், உன் கையில் ரிங் போடுறேன், உனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறேன். நீ சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட எனக்கு லண்டன் பாரிஸ் ரொம்ப பிடிக்குங்க, என்ன ஏன் அப்படி சொன்னோன்னு எனக்கு தெரில. இப்போ ஃபிக்ஸ் பண்ணேன் நாங்கள் கூப்பிட்டு போனோன்னு. நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு அகெயின் ப்ரப்போஸ் பண்ணோம் ஜாய். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஏன் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டி, அவ்வளோ. நீ ரொம்ப கோவப்பட்டனாடி. சாரிடாமா, ஏதோ டென்ஷனில். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரைட், நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு ஜாயும் பிரைட்டும் இங்கே உங்கள் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே டேஸஸ்க்கெலாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ பிரைட் நிறைய நோட் பண்ணுறான், ஜாய்க்கு தேங்க் நிறைய செய்கிறான். இது எல்லாமே பிரைட்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காம போகுது. ஸோ அவனுக்கு இன்னும் அதிகமாக சந்தேகம் ஆக்கிட்டே இருக்குது. பத்தாவது குறைக்கு மார்க் வர நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கான். ரைட், என்னடா நீயும் பொண்டாட்டியை விட்டா? டேய் நான் பார்த்துக்கிறேன். அண்ணனாவது மயிராவது யாரும் என் பொண்டாட்டி கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன். ஃபன்ன பெரிய மயிரா அதெல்லாம் பார்க்க மாட்டேன்டா. எனக்கு பிரைட் யாருன்னு தெரியும்ல. நான் இல்லைன்னா ஃபஸ்ட்டு இதை சோகனாகிட்ட பேசணும், சரியில்லை.
எனக்கு பிடிக்கல, சரியில்லை மச்சான், விட்றா. நம்மளே ஒருத்தவங்கிட்ட வேலை செய்கிறோம், அவங்க எது கேட்டாலும் கொடுத்து என்ன டே 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 அதுக்கு எதுக்குடா இதெல்லாம் எடுக்கிற, அறுத்துக்கு எடுத்து விட்டுறாதடா. வாயை மூடிக்கிட்டுரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் தேங்க வந்திருப்பான் ஜங்குக்குமே. டேய் ஜங்குக்குண்ணா முடிஞ்சிச்சுண்ணா, சாம் கூட வரலண்ணா, எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்னது தான் இந்த டைம் ஜாக்சனால். அது இல்லைடா, அது இல்லை, விடு. வேறு ஏதோ சொல்ல வந்தேன். ஐயோ, ஒருத்தன்டா ஏதாச்சும் சொல்ல வருவான், ஏதாவது மறந்துடுவான். என்னடா மறந்துட்டியா? அதான் சரி, அந்த ஃபைல் என்னாச்சு, அது எடுத்துகிட்டு வாங்க. அது இல்லைடா மயிறு பிச்சை மாவனே, அங்கே போனியாடா, கிழிச்சியா இல்லையா? டேய் பிச்சை மாவனே ஒல்லாதடா, சொல்கிறா. அது பிரைட்டே முடிச்சிட்டான்டா நொச்சு மாவனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் முடிச்சிட்டான். நீ ஆள் கூட ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்ப. டூ வாயில் வேறு எதாவது மாட்டுது. அது என்னடா அண்ணா இருங்கண்ணா, 2 பேரும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே அப்படி சொல்லிட்டு பிரைட்க்கு தாட்ஸ்லாம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. இது ஜங்குக்கு நோட் பண்ணுறான். பிரைட் என்னடா ஆச்சு? ஆமாம், அவன் தான் உங்கள் 2 பேருக்கும் ஏதோ பேக்கேஜ் ரெடி பண்ணி கொடுத்தானாமே, ஏன் போகல? இல்லைண்ணா, அதெல்லாம் ஒன்றும் யாரும் என் பொண்டாட்டிக்கெலாம் ரெடி பண்ணி தரணும்னு அவசியம் இல்லை. நான் எதுக்கு இருக்கேன், உயிரோடு தானே இருக்கேன், செத்துலாம் போகல, நான் பார்த்துக்குறேன். ஸோ தேங்க். இது ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு பிரைட்டை பார்த்துட்டு என்னடா ரொம்ப ரொம்ப அதப்பாக இருக்குது. சரி விடு, இந்த அதப்பு மயிரில் பேசுகிறேன்னு தெரில. நம்ம ஃபேமிலியாக டின்னர் இருக்குது, வந்துடு. என்ன ஜாயின் கூப்பிட்டு வா, சரியா? நான் வரேண்ணா, ஏன்னா வரேன், உங்கள் கூட வேலை செய்யறதுனால வரேன். கண்ட இடத்துக்குலாம் எதுக்கு நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரணும்? இதை சொன்னே தான் தேங்க் அவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஜக்கு டக்குன்னு தேங்கோட செஸ்ட்டை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுருப்பான். சின்னடா, அவன் என்ன பிரச்சனையில் இருக்கான்னு தெரில, இரு. டேய் விட்றா, விட்றா, என்ன நொச்சமானே விட்றா. இல்லைண்ணா, இல்லை பொண்டாட்டிலாம் டேய் வேணா விட்றான்றல. பிரைட் என்னடா, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கடி பேசிகிட்டு இருக்க? ஆமாண்ணா, கண்டிடமாடா அது. உன்னெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கணும்லடா பிரைட். நான் போட்டு தள்ளத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது, மூடிட்டு இருந்தேன், புரியுதில்ல? டேய் பிச்சம்மாவனே கொஞ்ச நேரம் அடங்கிட்டீரு. சரிடா ஜங்கு, எதுவும் பேசல, நாங்கள் வந்து கிளம்புறேன். டேய் இரு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இரு. டேய் என்னடா? ஆமாண்ணா, எனக்கு கொண்டவங்களாம் என் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு பிடிக்கலண்ணா. பார்த்தாங்கன்னா கண்ணு 2ம் நோண்டி எடுத்துடலான்னு தோணுது. ஸோ தேங்க். இது இன்னும் ஏறிடுது. டக்குன்னு தாயும் அவங்க அப்படியே பிரைட் கிட்ட வந்து நோண்டு. ஏய் நோண்டுறா, கண்ணு நோண்டுன்றல. நான் அது இல்லைண்ணா, வேணாம். என்ன வேணாம்? நோண்டு. டேய் நோண்டுடா. ஸோ அதுக்குள்ளே ஜங்குக் டேய் இருடா. தேங் வந்து கிளம்புன்றல. இல்லைடா அவனை இன்னைக்கு என்னடா என்ன பண்ணுறான் இவன்? தேவன் இருந்து போன்னு சொன்னேன் மச்சாது. போடா, சொன்னா கேளு, இங்கே இருக்கக்கூடாது, நீ கிளம்பி தொலைகிறேன். ஸோ தேங்க வந்து அப்படியே போயிருப்பான். என்ன தாயும் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஜங்குக் ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே அழுத்தி ஒரு விஷயத்த சொன்னான், கண்டிப்பாக அந்த வார்த்தையை கேட்டுருவான். அது மீறி எதுவுமே செய்ய மாட்டான். அப்படி தான் தேங்க் போயிட்டே இருக்கான். டேய் பிச்சை மாவனே, அப்படியே போயிடாத, வெயிட் பண்ணு, இன்னொரு 10 நிமிஷத்தில் நாங்கள் வரேன் பேசிட்டு. டிப் ரைட், ஏன்டா அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? என்னை பார்த்து பேசு. எனக்கு புரியலண்ணா, அதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு புரியல. உங்ககிட்ட இதை பற்றி பேசலாம் தான் இருந்தேன்.
என்ன பேசலான்னு இருந்த நீ? என்னடா பேசலான்னு இருந்த? சரி இரு, நான் அவனை வேற சமாதானப்படுத்தணும். டேய், நம்ம என்ன வேலை நான் பார்த்துட்ருக்கோம்? சின்ன பசங்க மாதிரி அடிச்சுட்டு சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் நிறைய சொல்கிறான். அதுக்கு ஜங்குக்குமே நிறைய விஷயம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் சொல்லிட்டு 1 ஹவருக்கு மேலே 2 பேரும் பேசியிருப்பாங்க. சரி ஓகே, இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கே வந்து கிளம்பியிருப்பான். ஸோ தயம் ஜோவை காலேஜ்லேருந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஜோவுமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா. என்ன தயாங்கும் ஜோக்கோ சின்ன சண்டை. ஜோ ஜோ என்ன ஏண்டி அமைதியாக இருக்க? நான் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு என்னப்பா? ஸோ சரி, என் மனசு சரியில்லை, நம்ம எப்பயும் போகிற இடத்துக்கு போகலாமா? ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜோ ஃபேஸில் கப் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கா. ஏதாவது காயம் ஏதாவது? அதெல்லாம் இல்லடி, லவ் யூ. ஏதாச்சும் சொல்லி மயக்கிட என்ன? சரி விடு அப்படி சொல்லிட்டு காரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு அழகான இடம், ரொம்ப அமைதியாக இருக்குது. அது அழகாக 2 சேர் மட்டும் போட்டிருக்கு பக்கத்தில் கிட்ட. ஸோ தயங்க அதில் உட்காந்துட்டு வா கீழே உட்காரலாம் வாங்க. சரிடி, அதுவும் நல்லா தான் இருக்கும், நீ உட்கார் அப்படி சொல்லிட்டு தேங்க டக்குன்னு ஜோடு மடியில் படுத்துருப்பான். என்னாச்சு? நிறைய சேரலாடி பொண்டாட்டி. நான் எதுவும் நல்லதுக்கு செய்ய அது ஒரு மாதிரி தப்பாக முடியுது, அதான். மனசுலாம் சரியில்லையா? இந்த பெரிய குட்டிக்கு என்னடி கொஞ்சம் மூடில் இருக்கியா? ஆமாம், எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ டைம்ஸ் கெஞ்சினேன் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க, அட்லீஸ்ட் அப்போயாச்சும் நாங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு. எப்போ பார்த்தாலும் காஜ் அண்ணாங்க தான் வருவாங்க. உன்னை ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுற தயம், இந்த ஸ்பேஸ் எனக்கு நீ தரவே மாட்டுற. அப்படி இல்லடி, உனக்கே தெரியும் ஏகப்பட்ட எனிமே சுற்றி இருக்காங்க. உனக்கு ஸ்பேஸ் தரேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் எதுக்கும் கஷ்டப்பட்டு வந்துடக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ஃபுல் ஸ்பேஸ் உனக்கு தான். புரியுதுல்ல? இதை மட்டும் சொல்லி நான் ஏமாத்திட போடா பொறுக்கே. பொண்டாட்டி என்ன உடம்பெல்லாம் முறுக்கிட்டு பொண்டாட்டி, எழுந்துரு ஃபஸ்ட்டு நீ, அப்புறம் வேறு எதனா பண்ணுவேன் எனக்கே தெரியும். எழுந்துரு. எதுவும் பண்ணலடி, எழுந்துரு நீ. என்னடி துரத்தி விட்டுற? அதெல்லாம் அப்படி தான். சரி வா போகலாம், டைம் ஆகிடுச்சு. என்னடி நீ தானடி? இல்லை நீ வா, நீ ஒரு குறுன்னு பார்க்குற வா. இந்த தாங்க எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அவ்வளோ இழுத்து எனக்கு ஐடியாவே இல்லை, நீ தான் ஏற்றி விட்டா, அதனால தான். போடா பொறுக்கி சொல்லிட்டே இருக்க. பலான்னு தெரிலடி, ஓவராக பண்ணுற, நல்லா பெரிய பிரேக் கொடுக்குறேன், அப்புறம் வருவல கிஞ்சிட்டு. சரி பண்ணிக்கோ. சரி ஒன்றும் இல்லைவா. ஸோ தேங்க் இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ எதுவுமே யோசிக்காமல் அவன் கார்லாம் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே மேன்ஷன் போயிடுறான். ஐயோ சாம் வரா, வந்தாலே புலிவாலே அன்பு மலைய. என்னடி என்ன, நான் எதுக்கு நேரில் வரேன்னு பார்க்குறியா? சே நான் ஏம்மா உன்னை அப்படி பார்க்க போகிறேன்? நீ தான் என் ரத்தனை கட்டியாச்சு. கையடுறா பொறுக்கி, தங்கச்சி கூட தானே சுற்றிட்டு வந்த. ஏன் தயம் இன்னும் ஒரு டைம் கூட? ஏண்டா பொண்ணு மாதிரி இல்லையா? யாரடி சொன்னா நீ பொண்ணு மாதிரிலாம் இல்லைன்னு? பொண்ணு மாதிரி தான் அழகாக இருக்க. என்ன என் ஷர்ட்டும் என் பேண்ட்டும் போடாமல் இருந்தால் பொண்ணு மாதிரி இருக்கலாம். இது கூட எனக்கு தரமாட்டேன். சரி ஆரம்பிக்காத, எடுத்துக்கோ, என் ஷர்ட் எல்லாம் எடுத்துக்கோ, என் பேண்ட் எல்லாம் எடுத்துக்கோ, போதுமா? தட்ஸ் மை பாய். ஐயோ கண்ணத்தை பிடிச்சி அப்படி கில்லாதடி. சரி அண்ணன் இதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்யக்கூட சொல்லிட்டானாமே, அதனால தான் நைட் டைமில் வந்து தெரியாமல் செஞ்சிட்ருக்கேன். பார்த்தடி நல்லா குத்து வாங்கி தொலைய போகிறேன்.
அப்புறம் எவ்ரி டைம் நான் வந்து காப்பாற்ற முடியாது, நீ தான் என்னை காப்பாற்றணும். தட்ஸ் மை பாய். கண்ணத்தை விட்றி பா. தயம் என்ன உனக்கும் பிரைட்க்கும் அதை விட அதை பற்றி பேசாத. சரி, புதுசாக கல்யாணம் பண்ணுவல, அதான் ரொம்ப ஓவர் பொசசிவ் ஆக்குறான் போல். நீ அவங்க விஷயத்தில் இதுக்கப்புறம் தலையிடாத. அதான் எனக்கும் தோணுச்சு. அதான் எனக்குமே நல்லது. எல்லோரும் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். சரி சரி, ஓகே பாஸ், கோவப்படாதீங்க. இன்றைக்கி நானே என் கையால் உனக்கு செஞ்சு எடுத்து வந்துருக்கவா, சாப்பிடலாம்? ஐயோ வேணாம் சாம், ஆல்ரெடி போன டைம் சாப்பிட்டு வயிறெல்லாம் ரொம்ப வலிச்சு. இந்த டைம் உண்மையாக நல்லாயிருக்கும். தயம் மூஞ்சி இப்படி வைக்காதவா. சாப்பிட்றா, சாப்பிடு. ஷோ, கலர் பார்க்கவே இப்படி இருக்கே. என்னடி இது பச்சை கலரில் இருக்குது? அதெல்லாம் அப்படி தான், எப்படி எல்லா க்ரீன்ஸும் போட்டு ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேன். சாப்பிட்றா. ஜோஸ் என்ன மட்டும் எவ்வளோ பாராட்டி சாப்பிட்ற, அட்லீஸ்ட் எனக்கு இது கூட தர மாட்டியாடா நீ? சாப்பிட்டு தொலைகிறேன். நாட் பேட், நல்லாயிருக்கு ஏதோ. அப்பாடா, நல்ல வேலை. வெள்ளத்தையும் சாப்பிட்றியா? பாதி சாப்பிட்றேன்டி. சரி, பாதியே சாப்பிட்டு தொலை. தயம் சாப்பிடு. தயம், ஐ லவ் யூ தயம். சரி, எனக்கு சரி, நான் சொல்லலை போதுமா? சாம், இது அடிக்கடி பேசிகிட்டு இருக்காதடி, உனக்கே தெரியும் என்னன்னு. ஏன் எப்போதும் உன் மனசு மாறும், புரியும். எனக்கு புரியல. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படி இருந்துட்டு போகிறேன்னு. எனக்கு நிறைய டைம் ஆசை, ஜோ மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு. அண்ணாவுக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்கும். ஆனால் என்ன பாரு, அண்ணாவுக்கும் பிடிக்காது, உனக்கும் பிடிக்காது. யார் சொன்னா அண்ணாக்கு பிடிக்காதுன்னு? எனக்கும் பிடிக்காதுன்னு. அதெல்லாம் பிடிக்கும்டி. தேவையில்லாமல் எதோ யோசிச்சுட்டு இருக்காது, சரியா? தயம் சாமுக்கு எந்த ஸ்பேஸும் கொடுக்காம, அவள் என்ன ரிப்ளை பண்ணுறா கூட கேட்காம அங்கேருந்து டக்குன்னு எழுந்து போயிடுவான். ஸோ சாம் மாதிரி டியரி ஐஸோட தான் தயங்க பாப்பா. அவளுக்கு அவ்வளோ பெயின் இருக்கும். அவளுக்கு தயங் மட்டும்தான் எல்லாமே. தயங் இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சாலுமே அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஜங்குக்கண்ணா யோசிக்கிறா. அவளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவளுக்கு ஜங்குக்கண்ணா ரொம்ப பிடிக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் ஜங்குக்கண்ணாவுக்கு அவளை பிடிக்காதுன்னு அவளுக்கு தாட்ஸ் இருக்குது. அப்படியே நினச்சிட்டு அமைதியாக அந்த டேபிள்லேயே இப்படி படுத்துக்கிறா. ஸோ தூரத்தில் அந்த தாங்கதை பார்த்துட்டு நான் எவ்வளோ நாளாகும் தெரில, இதையும் நினச்சிட்ருப்பா. எப்படி மாற்ற போகிறனும் தெரில. அந்த நொச்சம் அவங்ககிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டோம். மயிறு மாதிரி பண்ணாதடா, சும்மா பொம்பளை பிள்ளைங்களை கை வைக்காதடா. நானும் பாரு, அப்பா பார்த்தாலும் அவன் மண்டையில் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஜங்குக்காரங்க எனக்கு பிடிக்காதுன்னு. மயிராண்டிமாவன் சொல்லணும் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு. இப்போது ஜானுக்கு கண்ணை இப்போ தான் லைட்டாக கழட்டி விடுறாங்க. திரும்ப இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. இந்த இடம் தான் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. என் அண்ணன் ருக்காவும் ஜிம்மினும் பாடுபடுத்துகிறானுங்க. எங்கே இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? கண்ணு கட்டி தானே கூட்டிகிட்டு வராங்க. அதுவும் எப்படி கூட்டிகிட்டு வரானுங்க கூட தெரியல. மேடம், ரொம்ப நேரம் இதுக்கு இங்கே நின்றுருக்கீங்க. இல்லை சார், வெயிட் பண்ணுறாரு, போங்க. எனக்கு தெரியும், போடா. ஓகே மேடம், சொல்லிடாதீங்க அண்ணா, சாரி அண்ணா. அண்ணா ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் போங்க. என்னங்க வாடி வா. என்ன வரும்போது வளமாக திட்டு வாங்கின்னு வர போல? செம திட்டா? ஐயோ, நீ கொடுத்துட்டு வர போல. இல்லை, இது என்ன இடம்? எதுக்கு எப்போ பார்த்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வரீங்க? இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம குடோன் இருக்குல்ல, அங்கே ஓகே. ஓ, நம்ம குடோன் கேட்க நல்லா இருக்கு பொண்டாட்டி. வா. சரிடி, குடோனில் நார்மல் வேலை, சில்லற வேலைங்களாம் இருக்கும். இங்கே தான் எப்பவுமே எனக்கு கம்ஃபர்டபுள். இந்த இடத்துக்கு
நான் வேறு மாதிரி தான் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். சரி பயந்தியா நடையில? ம் இல்லை இல்லை ஏன் அப்படி நடுகிறவா? இல்லை வேணாமே. என்னது வேற? நம்மளுக்காக கேண்டில் டின்னர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது டின்னர் இல்லை, மார்னிங் ஆகிடுச்சு. பட் ஃபுட்டெல்லாம் மாறியாச்சுமா. நீ சாப்பிடு. ஸோ ஜானுக்கு லைட்டாக எடுத்து ஊட்டி விடுறான். ஜான் அப்படியே வாங்கிட்டு ஜங்க் திரும்பணும் அதை வாயிலேருந்து இப்படி துப்பிட்டு டிஷ்யூவில் வச்சு மடித்து வச்சுட்டா. இந்த ஜங்க் நோட் பண்ணியிருக்க மாட்டான். பின்னாடி குளமானுக்கிட்டியா? ஜானுக்கு அவ்வளோ கிட்ட தொண்டு கட்டு அப்படி சொல்லிட்டு இப்படி கட்டை பிடிச்சி இழுக்கிறான், சின்ன பிடிச்சி. ஜங்கு இப்போ கீழே போட்டுறாவ. அவ்வளோதான். ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே லைட்டாக கை போயிட்டு முடிய பின்னாட்டிலேருந்து பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். இல்லைங்க சாரி, அது ரொம்ப காரமாக இருந்தால் எனக்கு பிடிக்காதுங்க, வேறு ஏதாவது ஊட்டி விடுங்கன்னு சொன்னோம். காரமாலாம் இல்லை. காரமாக இல்லைடி சொன்னோம். காரமாக இல்லை, போய் சொல்லாத. காரமாக இல்லை. உனக்கு என்ன பிடிக்காது அப்படி தானே? சொல்ல பிடிக்காது தானே? பிடிக்காது தானே? பிடிக்காது தான். ஜங்கு அப்படியே விட்டுறான். ஏன்டி ஏன் பிடிக்க மாட்டேங்குது? சரி சரி ஆமாம், நீ ஒன்றும் என்ன லவ்லாம் பண்ணல. உனக்கு பிடிக்கணும், புரியுதா? ஓ ஜானு பாரு, எனக்கு எல்லாமே நீ தான் தோணுதுடி. உன்னை ஏன் தோண மாட்டேங்குது அது மாதிரி? வச்ச பொண்ணுங்களாம் தான் நான் எப்படி அடி வச்சிட்ருப்பேன். உன்னை திட்டிருக்கேன், ஆமாம் உன்னை அடிச்சிருக்கேன், அங்கங்கே கை வச்சுருக்கேன். நான் நீ எதுவும் நடந்ததுலாம் இல்லைல்லடி. உங்கள் அப்பா போலீஸ்காரனாக இருந்தோம், உங்கள் அப்பனுக்கே பாதுகாப்பு நான் தான் தந்துட்டுருக்கேன். உனக்கு என்ன பண்ணால் பிடிக்கும்டி? ஜானு விஷயத்த ரொம்ப டயர்டாயிட்டேன்டி. எப்பவுமே ரொம்ப ஆசையாக வருவேன், என்னை ஏமாதிரியே இருப்படி. இப்போலாம் எனக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும் தெரியுமாடி. அப்படியே எதுவும் பண்ணல, மூஞ்சி இப்படி வைக்காத. நான் போகணும், அதான் பிடிக்கல. இல்லை பெற்றுங்கள அவ்வளோ விட முடியாது. பிடிக்கலனாலும் என் கூட வா வாடி மயிறு அப்படி சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே தள்ளி விட்டுருப்பான். எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னதான், சொன்னேன் வேணடா சொங்க, வேணாம். ஆல்ரெடி உனக்கு பிடிக்கலன்றா, பயப்படுறா, வேணாம். ஆனால் எனக்கு உள்ளே ஒரு மாதிரியும் இல்லை, வேணும்னு தோணுதுடி, வேணும் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே மேலே படுத்திருப்பான். ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஐ லவ் யூ சொன்னேன், ஐ லவ் யூ. ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஐ லவ் யூ. ஓகே ப்ளீஸ் ஓகே எழுந்துடி. அடுத்து தொலையாதீங்க, அந்த கிளம்பு. என் டேவே ஸ்பாயில் ஆகுது உன்னால. கிளம்புடி டேய், விட்டு போய் விடுங்கடா. ஜானு லவ் யூ டே. ஏய் என்ன பாருடி, ஐ லவ் யூ. ஃபுல்லாமாண்ணா? இல்லை மேடம், என்ன சார் பொண்டாட்டி. லவ் யூ. அது பொண்டாட்டி. ஜானு என்னடி லவ் யூன்னு உமா கொடுத்து சொல்லிட்டே இருக்கேன், ஒரு ரிப்ளை காணும். டேய் நீங்கள் கிளம்புங்க. இல்லை லவ் யூ டூ போகிறேன். லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு அவள் பின்னாடியே போயிட்டுருக்கா. சரி அவங்களுக்கு இதை பார்த்துனியும் லைட்டாக க்யூட்டாக தெரிஞ்சிருக்கோம். அப்படி சிரிச்சிட்டு கூப்பிட்டு போங்கடா, உங்கள் அண்ணி ரொம்ப பயப்படுறான். நான் போகிறேன். லவ் யூ டூ. அப்பாவுக்கு ஏதோ ஆகிட்டாதுல, லவ் யூ டூ. அப்பாவுக்கு ஏதோ லவ் யூ டூ போடி மயிறு.
இத்தனை லவ் யூ டூ இப்போ வரும் பண்ணுங்க எனக்காக வருதா எங்க ஒரு பிளைன் கிஸ் பொடி அழகி. ஸோ ஜம்முக்கு ப்ளஷ்ஷாக இருக்கும் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஓகே டே மொக்கையாலாம் இல்லைடா டே செம்மையாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருப்பான். ஸோ தயம் அந்த மேன்ஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். இன்னும் திரும்பல ஆக்ஷன் விடு டேய் 4 பேர் போதும் வாங்க அண்ணா. அது இல்லைண்ணா அதான் நான் இருக்கேன்ல 4 பேர் போதும் வாங்க. அது இல்லைண்ணா ஜம்முக்கு அண்ணா கிட்ட டேய் உங்கள் ஆட்டுக்குள்ளே இருக்காண்டா நியூஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டைம் இருக்காது அதான் நம்ம இருக்கோம்ல பார்த்துக்கலாம் விடு. இல்லைண்ணா அண்ணா உங்களை அடிக்கடிக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதான் அவன் கிடக்குறான் நீ வாடா அப்படி சொல்லிட்டு தேங்க் கூப்பிட்டு போயிருப்பான். இப்போ கரெக்டாக தயாங்க்கு ஒரு மாதிரியே தோணிகிட்ருக்கும். டேய் காஸ்டா பண்ணு அது ரைட்டோட வீடு தானேடா. எது அத்தனை வண்டி அங்கே நிற்கிது அதுவும் வீட்டில் பார்த்ததுலேருந்து சரியில்லை வண்டி அங்கே எடுத்துகிட்டு போ. அண்ணா அதான் ஜமுக்காண்ணா வண்டி எடுத்துகிட்டு போடா. சரிண்ணா. டேய் இல்லை அது வேண்டாம் நீங்கள்லாம் கிளம்புங்க நான் என்ன போய் பார்த்துட்டு வரேன். அண்ணா தனியாலாம் வேணாண்ணா உங்களை நான் போய் பார்த்துட்டு வரேன்ல நீங்கள் கிளம்புங்க. சரிண்ணா அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க. பட் ஒருத்த மட்டும் மனசு கேட்காம ஓகே தேங்க் தெரியாமல் வரலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இப்போ கரெக்டாக தயம் உள்ளே போகிறான். அவ்வளோ வண்டி இருக்குது இது இவ்வளோ வண்டி இருக்குது எல்லாம் இப்போ ரைட் அப்படிலாம் ஆளுங்களெல்லாம் உள்ளே செய்ய மாட்டானே எதுவும் சரியில்லையே என்ன சவுண்ட் வர கேட்குது. ஜாய் ஜாயின் ஓகேவா என்ன கதவு திறக்கல அண்ணா பெரியங்கண்ணா அண்ணா ஏதோ தப்பாக தோணுது அப்படி சொல்லிட்டு அவளை பேக்கெட்லேருந்து எடுத்து அந்த லாக் எடுத்து ஷூட் பண்ணுவான். டக்குன்னு லாக் ஓப்பன் ஆகிடும். உள்ளே வந்தோடனையும் அவ்வளோ பேர் இருந்திருப்பானுங்க. ஸோ தயம் ஜாய் அந்த நிலமையில் பார்க்குறான். பட் ஒரு மாதிரி ரொம்பலாம் போகல. பட் ஆனால் ஜாய் ரொம்ப பயந்துட்டா அது மட்டும் தெரியுது. அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஒருத்தரே விட்டுருக்க மாட்டான். எல்லாரையும் அடித்து காலி பண்ணியிருப்பான். ஜாய் 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 எதுவுமே பேச மாட்டா. அப்படியே ஒரு மூலையில் கையெடுத்து மட்டும் கும்பிட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பா. புடவை எங்கே இருக்கு எதுவும் வர இல்லையே அப்படி சொல்லிட்டு லைட்டாக அங்கே ஸ்க்ரீன் இருக்கும் அதை எடுத்து ஜாய் என்ன வாங்கிக்கோ பயப்படாத ஸோ ஜாய் தேங்கோட காலை லைட்டாக பிடிச்சிருப்பா. ஸோ தேங்க் டக்குன்னு இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். யார் இவங்களாம் டியூவில் வந்தாங்க அவன் எங்க? ஸோ ஜாய் எதுவுமே சொல்லாமல் அழுதுட்டு மட்டும் இருந்திருப்பா. அவளுக்கு ரொம்ப பயத்தில் மயக்கமே வந்திருக்கும். அப்படியே மயக்கம் போட்டிருப்பா. ஸோ டக்குன்னு தயம் அந்த அவங்க கொடுத்த ஸ்க்ரீனும் ஜாய் மயக்கம் போட்டு வந்ததுனால லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். டக்குன்னு அதை எடுத்துகிட்டு ஷூ கூட்டே கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு அவனோட கோட் எடுத்து போட்டு விட்டுருப்பான். போட்டு விட்டுட்டு தென் அகெயின் ஜாய் தூக்கிட்டு போயிருப்பான். ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்டலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியிருப்பான். பிரைட் கிட்ட சொல்லிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஜாய் கிட்ட எதுவுமே பேசாமல் போகிறான். ஏதாச்சும் நினச்சிக்க போகிறான் அப்படின்னு என்ட்ரன்ஸில் வந்துட்டு அகெயின் உள்ளே போயிருப்பான். டாக்டர் ஜாய் பார்த்து பேசணும். இல்லை அவங்க இப்போ கொஞ்சம் ஓகேவா இல்லை அதனால தான். இல்லை பரவாயில்ல நான் பேசணும். ஸோ தயம் இப்போ ஜாய் கிட்டே போயிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஜாய் எதுவுமே பேசியிருக்க மாட்டா. தேங்க மட்டும் பார்த்து ரொம்ப அழுதுருப்பா. கொஞ்சம் நேரம் கழிச்சு கையெடுத்து கும்பிட்டுருப்பா. யார் ஜாய் அங்கெல்லாம் யார் நான் தான் கேட்குறேன். தெரியல தெரியல
சரி, ஒன்றும் இல்லை, நீ சேஃபாக தான் இருக்க, ஒன்றும் பயப்படாத. பாரு, நீங்கள் எல்லாம் நான் செத்துருப்பேன், நீங்கள் மட்டும் இல்லை, நான் கண்டிப்பாக வாயமோடு எது இப்பெல்லாம் பேசிகிட்ருக்க? ம், என்ன செத்துருப்பேன்னு? ம், அதான் ஒன்றும் நடக்கலல்ல? இல்லை ஜாய், பார்த்துக்கூடி, நான் கிளம்புறேன். ஸோ தேங்க் ஒரு மாதிரி வீக்காக இருக்கும் ஜாய் அப்படி பார்க்கும்போதும். அவனால் ஒழுங்காக பேசிக்க கூட முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் தேங்க் அப்படி ஃபீல் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் பிரைட் வந்திருப்பான் அந்த விஷயம் தெரிஞ்சு. அதுக்குள்ளே பிரைட்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வந்திருப்பாங்க. டே, தயங் தான்டா, தயங் தான் எல்லாத்துக்கும் காரணம். அது உனக்கு தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாத. தேங்கோட கோட் எதுக்குடா இங்கே இருக்குது. ஸோ பிரைட் வந்து ஜாயை பார்த்துருப்பான். ஸோ ஜாய் ரொம்ப அழுதுருப்பா. ஸோ பிரைட் எதுவுமே ஜாய்கிட்ட கேட்டிருக்க மாட்டான். ஒன்றும் இல்லைம்மா, பாரு, ஒன்றும் இல்லைன்றல, நான் செத்துருப்பேன் பிரைட், நான் செத்துருப்பேன். அதான் ஒன்றும் இல்லை இல்லைம்மா. பாரு, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் செத்துருப்பேன். சரி சரி, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, பாருடி, இப்படி இருக்காது, என்ன பாருடி. பிரைட் பிரைட், சரி, ஒன்றும் இல்லை, பாருமா, இங்கே பாருமா, இப்படி இருக்காதம்மா. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜாய் ரொம்ப அழுதனால லைட்டாக மயக்கம் வந்திருக்கும். ஸோ டாக்டர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. பிரைட் வெளியே போயிருப்பான். என்னடா என்ன நினச்சிட்ருக்கான்? பொண்டாட்டி அடையணும் லெவலுக்குலாம் வந்துட்டானா? விடாது. அவன் காலேஜ்லேருந்து இந்த டைமுக்கு வரோம்ல, இந்த டைம் தான் வரும். முடிச்சிடுங்கடா அவளை. நான் சங்குக்கண்ணாவோட அவர் சங்குக்கண்ணாக்காக வேணா மேலே விட்டோமா, ரொம்ப முடித்த வேணாம். ரைட், நீயாடா பேசுகிற? ஜஸ்ட் எடுத்து தான் கொடுத்தோம், நீ வேணான்னு சொல்ல நினச்ச? எப்பட்றா ஆனாலாம் சொல்கிறது? வலிக்குதில்ல, அது அவனுக்கு அங்கே வலிக்கணும். வலிக்க வைக்கணும் அப்படி சொல்லிட்டு பிரைட் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பான். கரெக்டாக தாங்க கால் வருது, இது மாதிரி ஜோ வந்து இப்படிலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே ஜோவை நாங்கள் எப்படியோ காப்பாற்றிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு. தயங்க்கு கை கால்லாம் ரொம்ப நடுங்குது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் ஜாய் அப்படி நிலமில் பார்த்துட்டு வந்தான். அகெயின் இப்படின்னொன்னையும் அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்குள்ளே அங்கே ஜங்குமே போயிருப்பான். ஒன்றும் இல்லைடா, எதுவும் இல்லை, அவள் பயந்துருக்கா, நீ தேவலாம் பயந்து பெருசாக்காரா பிச்சமானே, ஒன்றும் இல்லை. யார்? சரிடா, நான் பார்த்துக்குறேன். ஸோ உள்ளே போயிருப்பான். பார்த்துட்டு ஸோ ஜோ ரொம்ப அழுதுருப்பா. கிட்டத்தட்ட ஜாயை விட ரொம்ப அதிகமாகவே தேங்க கட்டி பிடிச்சி. ஏன்னா ஜோக்கு அந்த உரிமை இருக்குல்ல கட்டி பிடிச்சி அழுகிறதுக்கு. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, ரைட் ஆளுங்கன்னு சொன்னாங்க. என்ன கேட்கல? பிரைட் ஆளுங்க அப்படின்னு சொல்லிதான் எனக்கு கண்ணத்தில் தொட்டாங்க. ஏன் எனக்கு ஒன்றும் இல்லடி, ஒன்றுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை. ஸோ தயாங் எதுவுமே சொல்லாமல் இப்போ ஸ்ட்ரைட்டாக பிரைட்டோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான்.